இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவே உலாவுவீராக. வார்த்தைகள் கேட்க கூடாதபடிக்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துனுடைய வல்லமைகளே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் முறியடிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் என்ன இந்த புஸ்தகத்திலிருந்து செய்தியை கொடுக்க போறேன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமென். தடவை ஒரு ஊர்ல சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுவது எல்லா ஊர்லயும் வழக்கம் இல்லையா இந்தியாவில். அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஊர்ல சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் பண்ணினார்கள். ஒரு அந்த ஊர்ல இருக்கிற சிறந்த பேச்சாளர் ஒருவரை அழைத்தார்கள். அழைத்து அந்த நாளில் பேசுவதற்காக மேடை ஏறின உடனே ஒரு திரளான கூட்டம், எல்லாம் பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க, ஒரு பக்கம்லாம் ஆண்கள் அமர்ந்திருக்கிறாங்க, பிள்ளைகளெல்லாம் முன்பாக உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் அந்த மேடை ஏறினார். ஏறின உடனே கூட்டத்தாரை பார்த்து கேட்டார், இந்த நாளிலே நான் என்ன வார்த்தைகளை பேச போகிறேன் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க, தெரியும் தெரியும் தெரியும். பேச போறேன் எந்த புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு தெரியும். அது போல அந்த கூட்டம் என்ன சொன்னாங்க, எல்லாரும் எங்களுக்கு தெரியும் தெரியும் தெரியும். சுதந்திர தினத்துல எதை பத்தி பேசுவாங்க? சுதந்திரத்தை பத்தி தான் பேசுவாங்க. அதனால எல்லாரும் தெரியும். உடனே இவர் சொன்னாரு, உங்களுக்கு தான் நான் என்ன பேச போறேன்னு தெரியுமே, திரும்ப நான் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணணும், ஆகையால் இதோடு என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஊருக்காரு விடல. அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 வந்துச்சு. மறுபடியும் அதே பேச்சாளரை அவங்க புக் பண்ணாங்க. அந்த நாளில் இந்த ஜனங்க கொஞ்சம் ஞானம் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டாங்க, என்னன்னா நம்ம எல்லாரும் இந்த தடவை என்ன பேச போறாங்கன்னு கேட்ட உடனே தெரியாதுன்னு சொல்லலான்னு. சரி, இது போல இவர் வந்தாரு, மேடை ஏறினாரு, கேட்டாரு, இந்த நாளில நான் எந்த விஷயத்தை குறித்து பேச போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஈமான் கேட்டா எல்லாரும் என்ன சொன்னாங்க? தெரியாது தெரியாதுன்னு. உடனே இவர் சொன்னாரு, இது முக்கியமான நாள், இந்தியாவுக்கு எவ்வளவு மிக முக்கியமான நாள், இந்த நாளை குறித்து நீங்க ஒருத்தருக்குமே தெரியலன்னா நான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அதனால இதோடு என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன்னு போயிட்டாரு. அடுத்த வருஷம் ஜனங்க விடல, இப்ப வேற மாதிரி யோசிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லலாம், மீத பாதி பேர் தெரியும்னு சொல்லலாம். இப்ப அவர் மாட்டிக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி 3வது வருஷம் கூப்பிட்டாங்க. இவரை கூப்பிட்டு செய்தி கொடுக்க சொல்றாங்க. இவர் அன்னைக்கு பேசுறாரு, இந்த நாளில நான் எதை பற்றி பேச போகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? பாதி பேரு தெரியாது தெரியாது தெரியாது, பாதி பேரு தெரியும் தெரியும் தெரியும். உடனே சொன்னாரு, தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க சொல்லிருங்க, நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டாரா. அது மாதிரி நானும் தப்பிச்சுக்கிட்டான்னு வரல. ஓகே, உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த பகுதியில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை இந்த நாளில் நம்மோடு பேச உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஜெபத்தோடு, ஆண்டவரே என்னோடு பேசும் என்கிற அந்த ஜெபம் மாத்திரம் உங்க இருதயத்தில் இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். நாம் வேதத்தை திறந்து எத்தனாவது பக்கம்? 334வது பக்கம் இல்லையா? எத்தனாவது புஸ்தகம்? 8வது புஸ்தகம். பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, அதனால கரெக்டா சொல்லிடுறீங்க. சரி, ஓகே. செய்திக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நேற்று ஆசிரியர்
ஆசிரியர்னாவே கேள்வி கேட்டு தொலைக்கிறவங்க. சரி, என்ன கேள்வி அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்திருந்தேன். சரி, ரூத் 1ஆம் அதிகாரத்துல எத்தனை தடவை வார்த்தை திரும்பி 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 வந்தார்கள் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு வர சொல்லி இருந்தேன். எதுக்காகனா, நிறைய நேரத்தில் நம்ம செய்தியை கேட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். வீட்டில் போயிட்டு நிறைய பிரசங்கிமார்கள் இப்படி சொல்லுவாங்க, இந்த வசனத்தை, மீத இருக்கிற வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சுக்குவாங்க, வீட்டில் போய் வாசிச்சுக்குவாங்கன்னு. ஆனா நமக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, வீட்டில் போய் வாசிக்கிறதே இல்லை. ஆனா அல்மேய்ப்பர் ஆலயத்தில் இருக்கிறவங்க வித்தியாசமானவங்க. ஆமேன்னு சொல்லிருக்கணுமே. சரி, எத்தனை தடவை வருகிறது? எத்தனை தடவை? 10 தடவை. வேற யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் நம்பர் வந்துச்சா? இல்லையா? எல்லாரும் ஒரே பைபிள் தான் வச்சிருக்கிறீங்களா? ஓகே, சரி, நல்ல ஜனங்க, சரியான பதில சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. அடுத்து எனக்கு கை தட்ட போறேங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தப்பு தப்பா சொல்லுவாங்க. ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க. நீங்க சரியான நம்பரை சொல்லிட்டீங்க. ஓகே, ஆனாலும் நான் படிக்கிற வேதம் எபிரேய வேதம். அந்த வேதத்துல 1ஆம் அதிகாரத்திலேயே 12 தடவை திரும்பி 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 என்ற வார்த்தை வருகிறது. சரியா? தமிழ் வேதத்துல ஒரே வார்த்தையில வசனத்துல வருகிற வார்த்தையை சில டைம் விட்டிருப்பாங்க. நீங்க நல்ல நல்ல மொழிபெயர்ப்பு உடையதான ஆங்கில வேதத்தை பார்ப்பீர்கள் என்றாலும் அதிலேயும் ரிட்டர்ன் என்கிறதான வார்த்தை 12 தடவை வரும். 6 தடவை மோவாபுக்கு அவர்கள் திரும்பி போனார்கள் என்று இருக்கும். இன்னொரு 6 தடவை மோவாபிலிருந்து திரும்பி யூதேயாவுக்கு போனார்கள் என்று இருக்கும். ஆகையால் இதில் இருக்கிற சத்தியம் என்னவென்றால், எந்தெந்த பகுதியில எந்தெந்த இடத்திலெல்லாம் நான் மோவாபுக்கு போயிருக்கிறேன்றத குத்துமதிப்பா சொல்லாம உட்கார்ந்து நீங்கள் ஆராய்ந்து, ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலெல்லாம் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நான் உம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, அந்த விஷயத்திலிருந்தெல்லாம் திரும்பி எழும்பி வருகிறேன் என்று நம் தேவ சமூகத்திலே உண்மையாய் ஜெபித்து மனம் திரும்ப வேண்டும். ஆமென். வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலே, தேவனுக்கு பிரியமில்லாத தேசத்திலே நவோமியும் அவளுடைய 2 மருமக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு நற்செய்திக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல செய்தியை கேட்கும்படியாக அவர்கள் ஆவலாயிருக்கிறார்கள். அந்த யூதேய தேசத்திலிருந்து அடிக்கடி அல்லது தினந்தோறும் அல்லது மாதம் ஒரு முறை இந்த மோவாபிற்கு வியாபாரிகள் வருவார்கள். வியாபாரம் செய்யும்படியாக அவர்கள் வருவார்கள். அவங்க வரும்பொழுதெல்லாம் இந்த நவோமி ஓடி அவர்களிடத்தில் கேட்பால், அந்த தேசத்தினுடைய சுக செய்தி எப்படி இருக்கிறது? இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால், இதுதான் அவர்களை 10 ஆண்டுகள் தள்ளி போட்டு விட்டது. இப்பொழுது 10 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு ஒரு நாள் வியாபாரிகள் வரும் பொழுது ஓடுகிறாள், கேட்கிறாள், தேசத்தின் சுக செய்தி என்ன? அங்கே அவர்களிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அவர் ஒருவருக்கும் ஒருபோது தூரமானவர் அல்ல. தேவன் 10 ஆண்டுகள் ஆனாலும் தம்முடைய ஜனங்களை நினைத்தருளினார், அவர்களை சந்தித்தார். நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள இருக்கிறார்கள். மேல வசனம் வாசிங்க, 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பிரவாகித்துக் கொண்டிருந்தது 150 நாள் ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள இருக்கிறார்கள். பேழையில பாருங்க, இப்ப அந்த காட்சியை கண் முன்னாடி கொண்டு வாங்க. அவர்கள் பேழைக்குள்ள இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஜன்னல் பேழையில இருக்கிறது. அவர்கள் அந்த ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தா முழு உலகத்தில் என்ன இருக்குன்னா ஜலம் ஜலம் ஜலம். எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணீர் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஜலம் 150 நாள் வரையும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. பிரவாகம் என்று சொன்னால் அலையினுடைய உச்ச கட்டம். அந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜலத்திலிருந்து வீசுகிறதான காற்று ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வீசும் பொழுது அந்த காற்று எங்காவது போய் மோத வேண்டும். முழு உலகத்தில் இந்த காற்று மோதுவதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கு. எந்த இடம்? பேழை மட்டும்தான். கிழக்கிலிருந்து காற்று வீசுகிறது, பேழையின் மேல் மோதுகிறது, பேழை சர்ரென்று இன்னொரு பகுதிக்கு போகிறது. அந்த பகுதியில் காற்று வீசுகிறது, இன்னொரு பகுதிக்கு பேழை போகிறது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பேழை அல்லாடி கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே நோவா இருக்கிறான், அவனுடைய குடும்பம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா உலகத்தினுடைய மிருக ஜீவன்கள், நீர்வாழ் ஜந்துக்கள், ஆகாயத்தின் பறவைகள் எல்லாமே இருக்கிறது. இப்பொழுது முழு அந்த உலகத்தில் இருந்து வீசுகிறதான அந்த காற்று பேழையை மோத 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 உள்ள இருக்கிறதான நோவாவும் அவனோடு இருந்த குடும்பமும் எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து கத்த ஆரம்பித்தது, கூளையிட ஆரம்பித்தது. இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள், தேவனை நோக்கி கதறுகிறார்கள். எங்கள் வாழ்க்கை இந்த பேழைக்குள்ளேயே முடிந்து விடுமா? இதற்கு ஒரு முடிவு இல்லையா? வெளியே பார்த்தால் எங்கும் காற்று வீசுகிற ஜலத்தை தான் பார்க்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச ஆகும் பொழுது நாமும் ஒருவேளை நோவாவை போல பேழைக்குள்ள இருந்து எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா? எல்லா பக்கமும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, எங்களுக்கு எப்பொழுது ஒரு சமாதானம் உண்டாகும், எப்பொழுது ஒரு அமைதி உண்டாகும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், இந்த 2ஆம் நாள் மாலைவேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நினைத்தருளுகிற ஒரு தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நினைத்தருளுகிறவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதனால் அழைப்பு பெற்றவர்கள் நிறைய பேர். இந்த கூட்டத்தை பற்றி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு இந்த செய்தி போயிருக்கு. ஆனால் கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறார். யாரை குறித்து அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, யாருக்கு அவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறாரோ, அவர்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 10 ஆண்டுகள் ஆனது. கர்த்தர்
நவோமியை நினைத்தருளும்படியாக தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். அந்த தேசம் சந்திக்கப்படுகிறது. அந்த தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பொழிகிறது. அங்கே அறுவடை, அங்கே விதைப்பு உண்டாகிறது, அங்கே விளைச்சல்கள் உண்டாகிறது. இப்பொழுது அந்த நல்ல செய்தியை நவோமி கேட்கிறாள். கேட்டு அவள் தன்னுடைய மருமக்கள் மாரோடு கூட அவள் புறப்பட்டு வருகிறாள். புறப்பட்டு யூதேயா தேசத்திற்கு வருகிறாள். வரும்பொழுது 21வது வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி இருக்கையில் என்னை நகோமி என்பானேன் என்றாள். கவனிங்க, தயவு செய்து ஒரு தடவை அந்த 6வது வசனம் வாசிக்கலாம். 6வது தடவை. கர்த்தர் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு கூட மோவாப் தேசத்திற்கு திரும்பி வரும்படி எழுந்து இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை எனக்கு அவர் காண்பித்தார். இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்துக்கு ஒன்று ஒத்து போகிறது. அது என்ன என்று பார்ப்போம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்களில் அவன் அவர்களுக்கு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் 14 வாசிங்க. 13 எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போகிறான். 14 எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நவோமி ஒரு நாள் நிறைவுள்ளவளாய் அவளுடைய தேசத்தில் இருந்து போனாள். அங்கே அவளுக்கு இழப்பின் மேல் இழப்பு உண்டானது. எல்லாவற்றையும் அவள் செலவழிக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில இப்பொழுது பெத்லகேமில் இருந்த பஞ்சத்தை பார்க்கிலும் ஒரு மேலான பஞ்சத்தை இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் வசனத்தில் நாம் வாசித்தோம், அவள் உணர்வுகிறாள், அவளுக்கு கேள்விப்படுகிறாள். அங்கே பெத்லகேமிலே யூதேயாவிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க தொடங்கினாள் என்று அவள் கேள்விப்படுகிறாள். இங்கே இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போகிறான், தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் போகிறான், தகப்பனுடைய நிழலில் இருந்து தூரம் போகிறான், தகப்பனுடைய ஆலோசனையில் இருந்து தூரம் போகிறான், எல்லாவற்றையும் செலவு பண்ணுகிறான். இப்பொழுது அவன் ஒன்றுமில்லாத நிலைமை ஒரு நாள் அப்பா வீட்டை நினைத்தழுகிறான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது 17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ புத்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன் என்றான். யோசிக்கிறான், அப்பா வீட்டை நினைச்சு பார்க்கிறான். அங்கே அப்பா வீட்டில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேலைக்காரர் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நிறைவான ஆகாரம் இருக்கிறது. தகப்பனும் தேசமாகிய யூதேயாவை நினைக்கிறாள். அங்கே கர்த்தர் தேசத்தை சந்தித்திருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது. இவளோ இங்கே மடிந்து போகிற நிலைமையில் இருக்கிறார். அப்பொழுது அவள் செய்த காரியம், அந்த தேசத்தை விட்டு எழுந்து 1:6 கடைசியில வாசிச்சோம் இல்லையா, அவள் எழும்புகிறாள். எழும்பினது போலவே இங்கே லூக்கா 15:20 பார்க்கும் பொழுது அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு வந்தான். பிரியமானவர்களே,
நவோமி அங்கேயே இருந்து விடவில்லை. தேவன் தேசத்தை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட போது அவள் புறப்பட்டு எழுந்து புறப்பட்டு வருகிறாள். எழுந்து புறப்பட்டு என்ற வார்த்தை எபிராயத்தில் அவளுடைய தீர்மானத்தை காண்பிக்கிறதான வார்த்தையாயிருக்கிறது. அதாவது ஒரு இடத்தில் அவள் வேரூன்றி போயிருக்கிறாள். 10 ஆண்டுகள் ஒரே இடத்துல இருந்திருக்கிறாள். ஆனால் இப்பொழுது கர்த்தரோடு சந்தித்தார் என்று கேட்ட பொழுது எதெல்லாம் அவள் எழும்ப விடாதபடிக்கு தடையாயிருந்ததோ எல்லா தடைகளை ஒவ்வொன்றாக வெட்டுகிறாள், ஒவ்வொன்றாக அறுக்கிறாள். ஒவ்வொன்றாக அறுத்து அவள் அந்த இடத்தை விட்டு எழுந்து புறப்பட்டு போகிறாள். அல்லேலூயா. வாலிபனை வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து புறப்பட்டு போனான். அப்ப எழும்பணும் சொன்ன என்ன செய்யணும்னா, வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டணும், விட வேண்டியதெல்லாம் விடணும், கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணணும். தெரியல, பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டுக்கொண்டே இருக்கிறார். நிறைய நேரத்தில் கேட்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் அதன்படி செய்வது இல்லை. ரூத் தீர்மானம் எடுத்தால் எழுந்தாள். இந்த வாலிபன் தீர்மானம் எடுத்தான், அவன் எழுந்தான், எழுந்து புறப்பட்டு போக ஆரம்பித்தான். ஆமென். நாமும் எழும்பணும். எழும்புறதுக்கு முன்னாடி கட் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும்? கட் பண்ணிடணும். விட வேண்டியதெல்லாம் விட்டுறணும். ஒரு தீர்மானம் எடுங்க. அதனால ஒரு தீர்மானத்தோடு நம் உள்ளே செல்வோமாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். 2 நபர்கள் விட்டு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி 2 பேர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்கு ஒரு விசேஷத்திற்காக போனாங்க. அது போகணும்னா ஒரு பெரிய ஓடை, ஒரு நதி இருக்குது, அதை தாண்டி தான் அந்த சைடு போகணும். இவங்க போகும்போது அங்கே இருக்கிறதான அந்த பரிசை ஓட்டுகிற ஒருவன் இருப்பான். அவன் இடத்துல சொல்லி அந்த பரிசையில் ஏறி அந்த பக்கம் ஊருக்கு கிராஸ் பண்ணிட்டாங்க. அங்கே அந்த ஊர்ல போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. சாயங்காலமா ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட்டான பிறகு இவங்க 2 பேரும் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிறதான விசேஷம் என்னப்பா அப்படின்னு கேட்டா, ஃபங்க்ஷன்ல ரொம்ப விசேஷம் என்னன்னா, இவங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, உங்களை மாதிரி நபர்கள் கிடையாது. அதனால அந்த ஊர்ல கிடைக்கிற தண்ணிய ரொம்ப சாப்பிட்டாங்க. என்ன தண்ணி புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, நீங்க புத்திசாலிங்க. ரொம்ப தண்ணி சாப்பிட்டாங்க. இப்ப வந்து பார்த்தா, இப்ப இந்த நதியை கடக்கணும். அந்த பரிசை ஓட்டுகிற பரிசைக்காரன் இல்லை, அந்த படகோட்டி இல்லை. ஆனா அந்த பரிசை என்ன பண்ணிருக்கிறான்னா, அவன் அந்த ஓரத்துல நிறுத்தி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டான், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இவங்க 2 பேர் வந்தாங்க, டேய் பரிசை இருக்குது, நம்ம கிராஸ் பண்ணிடலாம் வான்னு சொல்லி துடுப்பை எடுத்துக்கிட்டாங்க. துடுப்பை எடுத்துட்டு அந்த பக்கம் ஒருத்த இந்த பக்கம் ஒருத்த ஏலேலோ ஐலசா அப்படின்னு சொல்லி துடுப்பை போட ஆரம்பிச்சாங்க. போட்டாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா காலையில விடிஞ்சு போச்சு. இவங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ண மாதிரியே தெரியல. இப்ப 2 பேர் பேசிக்கிட்டாங்க, ஒருவேளை நதிக்கு ஒரு நாளிலேயே பெருசாயிடுச்சோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. விடிஞ்ச பிறகு இப்படி திரும்பி பார்த்தா அந்த பரிசை இருக்கிறான். ஈஸியா போய் சேர்ந்து இருக்கு. கயிறு அவுக்கா துடுப்பு இப்ப எங்க கரையில குடிகாரங்க அவங்க அப்படி கட்டி போட்டதை பார்க்காம துடுப்பு. ஆனா நீங்களும் நானும் தெளிவா இருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அக்கறை நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது, அக்கறை அங்கே இருக்கிறது. அக்கறைக்கு போவோம் முன்பாக எந்த கயிறெல்லாம் கட்டி இருக்கோ அதை அவுக்கணும். எதெல்லாம் இருக்கோ அதை கட் பண்ணுங்க, இன்னைக்கே கட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாம் கட் பண்ண வேண்டிய காரியங்களை நீங்கள் கட் பண்ணுங்க, அக்கறைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
இப்பொழுது இவர்கள் புறப்பட்டு பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். அதுல கடைசி வசனம் 23ஆம் வசனத்தை வாசிச்சிடலாம். 22 தான் இருக்கா? நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு செக் பண்றேன். ஓகே, வாசிங்க. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், ஆமென். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். கவனிங்க, இந்த ரூத்தோடு கூட இப்பொழுது மோவாபிலிருந்து புறப்பட்டு பெத்லகேமுக்கு வருகிறார்கள். இந்த ஒரு ஹோம்வொர்க் இன்னைக்கு கொடுத்துட்றேன் ஆரம்பத்திலே. நாளைக்கு வரும்போது தெளிவா வாங்க. என்ன ஹோம்வொர்க்னா, இன்னைக்கு எத்தனை அதிகாரம் வாசிங்க? 2 அதிகாரம். 1 கேட்டேன், 2வது கேள்வி கேட்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேட்பேன். சரி, 2வது அதிகாரத்துல திரும்ப திரும்ப வர்ற வார்த்தை எது? கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கேட்கிறேன். எல்லாம் தூங்குற நிலைமையில வருவீங்களா? அப்ப கேட்டுருவேன். அப்ப விழிப்பா இருந்து பதில் சொல்லிடுவீங்க. ஓகே, கவனிங்க. இந்த ரூத் புஸ்தகத்துல ரூத்துடைய பெயர் எத்தனை தடவை வருகிறது? இப்ப இல்ல, நாளைக்காக எத்தனை தடவை வருது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. சரியா? இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க. ரூத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவளை குறித்து வேதம் இப்படிதான் சொல்லி இருக்கும். கவனிங்க, எப்படின்னா 4ஆம் வசனத்துல முதல் தடவை ரூத்துடைய பெயர் வரும். நான் 1 சொல்லி ஒரு தடவை கண்டுபிடிச்சு கொடுத்து, சரி பரவாயில்ல போங்க. என்ன இருக்குது 4ஆம் வசனத்துல? ரூத். போதும். ரூத் எந்த ஊரு? மோவாப். மோவாப்னு என்ன அர்த்தம்? தபிக்கப்பட்ட இடம். சரியா? தகப்பன் வழியாக வந்தவர்கள். தபிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது, அந்த இடத்துல செழிப்பு இருக்காது. ஆண்டவர் அந்த அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம அங்க இருந்து கிளம்பி வரோம். வந்தாலும் பாருங்க, இப்ப வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, என்ன சொன்னாரு ராஜு? கவனிச்சீங்களா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? சரி, கவனிங்க. அதாவது இன்னைக்கு பேசினாரு, இன்னைக்கு திரும்ப ஐயா வந்திருக்கிறாரு, பாஸ்டர் ஆரோக்கியராஜ் அவர்களை வரவேற்போம். இவ்வளவுதான் சொன்னார். ஆமாவா இல்லையா? இவர் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கிறாரு. இவர் அங்கிருந்து வரும்போது சென்னையை சார்ந்த ஒரு அம்மாவோடு வந்திருக்கிறாரு. அவங்க மனைவி, வேற எதுவும் நினைச்சிட்டு போறீங்க, அவங்க மனைவியோடு வந்திருக்கிறாரு. சென்னையில இருந்து புறப்பட்டு இங்க வந்தாங்க. சென்னைக்கு திரும்ப நாளைக்கு போயிடுவாங்க. சென்னை சென்னை சென்னைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா, அவங்க சென்னைன்றது எங்களுக்கு தெரியும், இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க. ஆனால் இந்த ரூத்தை பற்றி வேதம் சொல்லும் பொழுதெல்லாம் அவளுடைய பெயர் எங்கெல்லாம் வருகிறதோ அதிகமான இடத்துல அவ பேருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா மோவாபிய ஸ்திரீ. பாருங்களேன் 22ஆம் வசனம். இப்ப வாசிங்க, உங்களுக்கு புரியும். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான அங்கிருந்தா வரணும் இல்லையா? அதை பாருங்க. ஆனா ஆவியானவர் ஏதோ ஒண்ணு சொல்ல விரும்புறாரு. மோவாப் தேசத்திலிருந்து மோவாப் ஸ்திரீ புறப்பட்டு வந்தா. பாருங்களேன், எங்க வந்துட்டா? பெத்லகேமுக்கு வந்துட்டா. பெத்லகேமுக்கு வந்துட்டா. ஆனா பெத்லகேம்ல அவளுடைய பெயர் என்ன? பெத்லகேமுக்கு வரும்பொழுது பெயர் மாறணும். ஆனால் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நகோமிக்கு அவளுடைய இல்ல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மோவாபிய ஸ்திரீயான ரூத்து.
ஊரு மாறிடுச்சு, ஆனா எது மாறல? பேரு மாறல. ஊரு மாறிடுச்சு, அவளுடைய பெயருக்கு பின்பாக இருந்த அடைமொழி மாறவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு வரும் பொழுது, ஒரு 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 நம்பிக்கையிலிருந்து இன்னொரு நம்பிக்கைக்கு நம்மை கொண்டு வரும் பொழுது, பழைய எல்லா காரியங்கள் மறையணும், பழைய எல்லா காரியங்கள் மாறணும். அல்லேலூயா. மாறணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அது மாறுறது இல்லை. அம்மாவுடைய பேர் பாருங்களேன், நீங்க வாசிச்சுட்டே வாங்க, வீட்டில் நாளைக்கு கண்டுபிடிங்க. இப்பயே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது, நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நீங்க பார்க்கும் பொழுது என்ன இருக்கும்னா, அவ பேருக்கு முன்னாடி மோவாபிஸ்திரி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? ஊரு மாறிடுச்சு, அவளுக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் இன்னும் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நாம் வேறொரு இடத்தில் இருந்தோம், வேறு நம்பிக்கையில் இருந்தோம், வேறு மார்க்கத்தில் இருந்தோம். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம், தேவனுடைய பிரசனத்துக்கு வந்துட்டோம். ஆனா சில பேர் இருக்கிறாங்க, நான் உங்களை சொல்லல, நான் எந்த ஊர்ல இருக்கிறவங்கள சொல்றேன், பொழைச்சுக்கிறவங்க. சரி, அவங்க எப்படி அப்படின்னா, ஆத்துல ஒரு காலு, சரி, அங்க போனா அவங்கள மாதிரி, இங்க வந்தா இவங்கள மாதிரி. இது சொல்லும் போது ஒரு கதை ஞாபகத்து வரும். அதை பிடிக்குமா உங்களுக்கு? சரி, ஒரு தடவை ராமு சோமு அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. ஒரு நாள் இந்த ராமுக்கு இந்த நாய்க்குட்டின்னு ரொம்ப ஆசை. அதாவது அந்த வெள்ளையா இருக்குமே பொமரியன் நாய், அந்த குள்ளமா எல்லாம் ரொம்ப புஷ் இருக்கு இல்லையா, அந்த நாயினா அவனுக்கு ரொம்ப பிரியம். அவங்க அப்பா கிட்ட டெய்லி கேட்பான், அப்பா எனக்கு அந்த பொம்மரியன் நாய் வாங்கி கொடுங்க, அந்த பொம்மரியன் நாய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் அங்கே ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம், இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே சிறுநல்லூர்ல இருக்கிறோம், அங்கே இதுல எங்க மதுராந்தகத்தில் அந்த கடை இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த கடையை பார்த்துட்டு அந்த நாயை பார்த்துட்டு வருவான். நாய்கிட்ட சொல்லிட்டு வருவான், ஒரு நாள் ஒன்று நான் வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டே வருவான். ஒரு நாள் அப்பா கிட்ட வந்து கேட்கிறான், அப்பா எனக்கு அந்த நாய் வாங்கி கொடுங்கன்னு. அப்பா சொல்லிட்டாரு, பார்த்துருக்கிய நாய்? ஆமாப்பா பார்த்துட்டேன். சரி, அப்ப நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து, ஒரு பையையும் கொடுத்து, கோணிப்பை, ஒரு கோணிக்கையில நீ போய் எடுத்து வந்துருன்னு சொல்லி அதையும் கொடுத்து அனுப்பிட்டாரு. நேரம் சந்தோஷமா போறான். போகும்போது சிறுநல்லூர்ல இருந்து போய்கிட்டே இருக்கும், நடுவில் அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, பிளே கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இவனுடைய ஃப்ரெண்டுகள்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுல சோமுவும் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். சோமு கூப்பிடுறான், டேய் வாடா கிரிக்கெட் விளையாடலாம், ஒரு கேம் போட்டு போடான்னு சொன்னா. இல்ல நான் நாய்க்குட்டி வாங்க போறேன், நீ நாய் வாங்கு பேய் வாங்கு, ஆனா வந்து என்கிட்ட ஒரு கேம் போட்டு போன்னு சொன்ன. இவனுக்கு கேமையும் விட மனசு இல்லை. அதனால அவன் கூட ஒரு விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கடைக்கு போனான். போயிட்டு அழகான ஒரு வெள்ளையான ஒரு நாய்க்குட்டி வாங்கினான். அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாய்க்குட்டி அந்த பையில வச்சு அப்படி கொஞ்சம் காத்து போற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படி சந்தோஷமா வரான். வந்து பார்த்தா இந்த பசங்க இன்னும் அங்கேயே தான் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப சோமு கூப்பிடுறான், டேய் வாடா ஒரு கேம் போட்டு போலாம் அப்படின்னு. இப்ப என்ன பண்றான், அந்த பைய ஒரு மூல வச்சுட்டு நேர போய் ஒரு கேம் ஆடுறான். சோமு ரொம்ப குறும்புக்கார பையன். அவன் பின்னாடியே வந்து அந்த நாய்க்குட்டி பைய திறந்து அதுக்குள்ள இருக்கிற நாய்க்குட்டியை வெளியே எடுத்து அங்க இருக்கிற மேயிற ஒரு பன்னிக்குட்டியை எடுத்து பைக்குள்ள வச்சு கட்டி விட்டான். நாய்க்குட்டியை ஒளிச்சு வச்சுட்டான். ராமு விளையாண்டு முடிச்ச உடனே நாயை எடுத்துக்கிட்டு அப்படி சந்தோஷமா நாய்க்குட்டி வாங்கினேன்னு வீட்டுக்கு போறான். அப்பா கிட்ட போயிட்டு சந்தோஷமா சொல்றான், அப்பா நல்ல நாய்க்குட்டி வாங்கினேன், அந்த அண்ணாச்சி ரொம்ப நல்லவரு அப்படி இப்படி நல்லா சொல்லி பைய திறந்து உள்ள கை விட்டு எடுத்தா நாய்க்குட்டிக்கு பதிலா என்ன வருது, பன்னிக்குட்டி வருது. இவனுக்கு அதிர்ச்சி. அப்பா என்ன அந்த அண்ணாச்சி ஏமாத்திட்டாரு, அந்த கடைக்காரர் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சான். அவங்க அப்பா, டேய் நாய்க்குட்டி தான் வாங்கினியா இல்ல பன்னிக்குட்டி தான் வாங்கினியா? இல்லப்பா நான் வாங்கினது நாய்க்குட்டி, ஆனா அவர் வந்து வைக்கும் போது ஏமாத்தி இருக்கிறாரு. சரி போ உடனே மாத்திட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டு இவன் திரும்ப அந்த பைய தூக்கிட்டு வரான். இந்த பசங்க அங்க விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க. சோமு கூப்பிடுறான், வாடா இங்கே ஒரு கேம் ஆடிட்டு போலான்னு சொல்லி.
போறது போற கேம் ஆடிட்டு போலாமே. அந்த பையன் அங்கே வச்சுட்டு மூளையில வச்சுட்டு இப்ப அவன் கேம் ஆட போயிட்டான். சோமு பின்னாடியே வந்து அந்த பன்னிக்குட்டியை வெளியே எடுத்துட்டு நாய்க்குட்டியை உள்ள வச்சு கட்டி அனுப்பி விட்டு, இப்ப இந்த ராமு விளையாண்டு முடிச்சிட்டு இந்த பைய தூக்கிட்டு கடைக்கு போனான். அண்ணாச்சியை பார்த்து கண்ணா முன்னாடி ஏசுனான். கடைசியா சொல்ற, அண்ணாச்சி ஏமாத்திட்டேங்களே அப்படி. அண்ணாச்சி சொல்றப்பா, நான் பன்னிக்குட்டியெல்லாம் விற்கிறது இல்லை, என்கிட்ட வெறும் நாய்க்குட்டி தான் இருக்கு பாருன்னு சொல்லி எல்லாம் காட்டுறாரு. இல்ல பாருங்கன்னு பைய திறந்து உள்ள இருந்து எடுத்தா அதான் வருது, நாய்க்குட்டி தான் வருது. ராமு அதை பார்த்து சொன்னா நாய்க்குட்டி வீட்டுக்கு போனா என்னவாயிருது, சர்ச்சுக்கு வந்த என்னவாயிருது. அமுவ சொல்ற, எதுவும் வருத்தப்பட வேண்டாம். சில பேரு இங்க வந்தா நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா பழைய குருடி, பழைய சுபாவத்திலேயே போயிடுறாங்க. நாம் தேவ சமூகத்தில் வந்து பழகின பிற்பாடு இங்கே வந்து நாம் எப்படி தெய்வ பயத்தோடு தேவ சிந்தையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோமோ, நடக்கிறோமோ, பார்க்கிறோமோ, இதே சுபாவம் தான் நான் எங்கே போனாலும் இருக்க வேண்டும். நான் வீட்டுக்கு போன நான் மாறக்கூடாது. ஆமென். இந்த சர்ச்சுக்கு போனாங்க, நல்மேய்ப்பர் ஆலயத்துக்கு போனாங்க, எங்க குடும்பத்தார் போனாங்க, போயிட்டு வந்ததுல இருந்து உங்க சுபாவம் மாறி இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கிறது. முன்னாடி கண்ணா முன்னாடி திட்டுவாங்க, இப்ப திட்ட மாட்டாங்க. முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க, இப்ப கோபப்பட மாட்டாங்க. உங்களை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணமே யாரு? பட்டவங்க எங்க இருக்கிறாங்க? ஆறது நம்மதான். நம்மளாலதான் அவங்க இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா பைபிள் தூக்கிட்டு போயிடுற, ஆனா திங்கக்கிழமை ஆயிட்டா திரும்ப நீ அப்படியே மாறிடுற. எத்தனை தடவை சொல்லி இருக்கிறாங்க உங்களை பார்த்து? சொன்னாங்களா இல்லையா? உங்க வீட்டுல நான் கேமரா வச்சிருக்கிறேன். சரி, எத்தனை தடவை இங்க வரும்போது மட்டும் நம்ம தேவனுக்கு முன்பாக எல்லாம் காட்டிடுறோம், ஆனா வீட்டுக்கு போனா ஐயோ நம்மளை பிடிக்க முடியல. 6 நாள் வாழ்றது வேற விதம், 7வது நாள் இந்த இடத்துல வந்துட்டு பரலோகமே தோத்து போயிருது நம்மளை பார்த்தா, இல்லையா? எத்தனை தடவை நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ரூத் மோவாபை விட்டு வந்துட்டா, ஆனால் அவளுடைய பெயருடைய அடைமொழி மாறவில்லை. சரி, இப்ப 1வது வசனத்தை வாசிங்க. நகோமிக்கு மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். கவனிங்க, இந்த இனத்தான் யார் என்று சொன்னால், இதற்கு ஆங்கிலத்தில் கின்ஸ்மேன் ரிடீமர் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா இவர் யார் என்றால், இந்த குடும்பத்தை மீட்க போகிறவரே இந்த போவாஸ் என்கிற இனத்தான். அவர் யார் என்றால் மிகுந்த ஆஸ்திக்காரன் என்று வசனம் அவரை குறித்து அறிமுகப்படுத்துகிறது. உங்களையும் என்னையும் விடுவிக்கிற மீட்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் மிகுந்த ஆஸ்திக்காரராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, மோவாபை விட்டு வெளியே வந்தவர்களே, நேற்றைய செய்தியில கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக சாய்த்து, ஆண்டவரை நான் விட வேண்டியதெல்லாம் விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி 2வது நாளுக்குள்ளாக வந்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்களையும் என்னையும் மீட்கிற ஒரு மீட்பர் நமக்கு இருக்கிறார். அவர் மிகுந்த ஆஸ்திக்காரராய் இருக்கிறார். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதஸ்தலமாய் இருக்கிறது. பூமி அது நிறைவு அவருடையது சொல்லுகிறார். வெள்ளியும் பொன்னும் என்னுடையதாயிருக்கிறார். அவர் மிகுந்த ஆஸ்திக்காரராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த போவாஸ் இருக்கிறதான அந்த ஊருக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, மோவாபிய ஸ்திரியான ரூத் நகோமியை பார்த்து, வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதோ அவர் பிறகே. சரி, இங்கே வார்த்தை அவள் சொல்லுகிறாள், யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதோ அவருடைய வயல்வெளியில நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். இது பழைய ஏற்பாட்டுடைய ஒரு சட்டம்.
என்னன்னா, ஒருவருக்கு வயல் இருக்குமானா, நீங்க வயல் நிறைய பார்த்திருக்கீங்க கிராமங்கள்ல இருக்கிறதுனால, வயலுக்கு சொந்தக்காரர்கள் வயலை அறுக்கும் பொழுது அவர்கள் இப்ப ஒரு பக்கம் இருந்து அறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வயல்ல இருக்கிற எல்லா கருதையும் அறுக்க மாட்டார்கள். வயல்ல ஓரத்தை விட்டுவிட வேண்டும். வயலுக்கு எத்தனை ஓரம் இருக்கும்? 4 ஓரம் இருக்கும் இல்லையா? 4 ஓரம்ன்றதை விட இதுக்கு ஓரத்திற்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கார்னர். எப்படி இந்த ஆலயத்திற்கு 4 கார்னர் இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு வயல்லையும் 4 மூலைகள், 4 கார்னர் இருக்கும். இந்த கார்னர்ல இருக்கிறத அறுக்க கூடாது. அது யாருக்கு சொந்தம் என்று சொன்னால், அந்த தேசத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு, பசியா இருக்கிறவர்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அது சொந்தம். ஆகையால் அந்த வயலினுடைய 4 மூலையை விட்டுறணும். எந்த யூதேய தேசத்தனாகினும் அது விட்டுறணும். இது நம்முடைய போவாசுக்கு அவர் அந்த 4 மூலையை விட்டுருவார். அடுத்து இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, அவர்கள் கதிர் அறுப்பாங்க. கதிர் அறுக்கும் பொழுது கை தவறி ஒண்ணு உளுந்துருச்சு. ஒரு கதிர் கையில இருக்கிற ஒரு பஞ்ச் அப்படி கீழே உளுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எடுக்க கூடாது. அவர் தொடர்ந்து அறுத்து கொண்டே போகணும். அது யாருக்குன்னா, இவங்க அந்த அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டே போவார்கள். பின்னாடி அதை இந்த வேஸ்ட சிந்தினதெல்லாம் பொறுக்கி கொண்டு வருகிற இந்த ஏழைகள், விதவைகள் எல்லாம் பின்னாடி பொறுக்கிட்டு வருவாங்க. அதனால கையிலிருந்து விட்டதெல்லாம் இவர்கள் எடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை சாயங்காலம் ஆயிடுச்சு, அதுல இருந்து ஒரு 100 மூட்டை அவங்க அப்படியே 100 கட்டு, பெரிய பெரிய கட்டு கட்டி அப்படியே வச்சிருக்கிறாங்க. சாயங்காலத்தில் அவங்க என்ன பண்றாங்க, அதுல 97 மூட்டைய லாரியில ஏத்தி கொண்டு போய் குடோன்ல சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு 3 மூட்டையை மறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அதை எடுக்கிறதுக்கு போகவே கூடாது. அது யாருக்கு சொந்தம் தெரியுமா? பின்னாடி பொறுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சொந்தம். வேதத்தினுடைய நியமம், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இது குறித்து நீங்க வாசிக்கணும்னா வீட்டில் போய் வாசிக்கோங்க. லேவியராகமம் 19:9, லேவியராகமம் 23:22, உபாகமம் 24:19. இந்த இடத்துலலாம் இந்த சட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்பொழுது இந்த சட்டத்தின்படி இந்த ரூத் மாமியார்கிட்ட போய் கேட்கிறா, அம்மா மாமியாரே, நான் போய் வயல்ல பொறுக்கிக்கிட்டு வரட்டுமா, கதிர் பொறுக்க போகலாமா என்று சொல்லி கேட்கிறா. நம்ம ஊர் மருமகள்னா எந்த மாமியார்கிட்ட கேட்பாங்க பர்மிஷன்? கிளவிக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நான் எடுக்கிற முடிவுன்னு சொல்லி அவங்களா கிளம்பி போயிடுவாங்க. ஆனா இந்த மருமக நல்ல மருமக. நல்ல மருமக யாரு சொல்லுங்க? இந்த அம்மாமாருங்க வாய் திறக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, நல்ல மருமகளா இருக்கிறதுனால இவளா முடிவு எடுக்காம யாருகிட்ட போய் கேட்கிறா? மாமியார்கிட்ட கேட்கிறா. இப்ப சொல்லுங்க, நல்ல மாமியாரு. ஏன் நல்ல மாமியாருன்னா, எங்க தேசத்தினுடைய சட்டம் என்ன, எங்க தேசத்தினுடைய வழிமுறைகள் என்ன என்பதை இந்த மருமகளுக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்கிறா. இப்ப நம்ம 2 பேரும் விதவையா இருக்கிறோம். எங்க தேசத்துல ஒரு சட்டம் இருக்கிறது. பசியா இருந்தா, வெறுமையா இருந்தா, ஒன்றும் இல்லாம இருந்தா யாருடைய வயலாச்சும் நம்ம பொறுக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை இந்த மாமியார் மருமகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், அந்த மாமியார் எப்படிப்பட்ட மாமியாரு? நல்ல மாமியார். ஆமென். நிறைய மாமியார் மருமகளுக்கு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதே இல்லை. மருமகளுக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கூட சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனாலதான் இந்த மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு, எங்க அம்மா வீட்டுல வைப்பாங்க பாருங்க சாம்பாரு அப்படின்னுவாரு. ஏன் சொல்லி கொடுக்கல? ரகசியத்தை சொல்லி கொடுக்கல. அதனால மாமியாருக்கு மருமகளுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துடணும். அல்லேலூயா. சரி, மருமகளும் மாமியார் கிட்ட நல்ல பர்மிஷன். பாருங்களேன், நீங்க 4 அதிகாரத்தையும் வாசிச்சீங்கன்னா இவங்க 2 பேரையும் மாமியார் மருமகன் சொல்லவே மாட்டாங்க. அம்மா பொண்ணு மாதிரி அவ்வளோ அழகா அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க. சரி, இப்பொழுது மாமியாரும் பாருங்க,
அவளை தனியாக அனுப்பி விடுகிறாள். போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுகிறாள். கவனிங்க, மாமியார் மருமகளை நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கை இல்லாத காரியம். குடும்பத்துல அந்த நம்பிக்கை இல்லை. எதை பார்த்தாலும் சந்தேகம், எதை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது. அங்கே பார்த்தா சந்தேகம், இந்த பார்த்தா சந்தேகம், நல்லா உடுத்தினா சந்தேகம், நல்லா கொஞ்சம் பவுடர் போட்டா சந்தேகம், மேக்கப் பண்ணிட்டா தாங்கவே முடியல. அது மாதிரியெல்லாம் இன்றைக்கு காலகட்டத்தில் நடக்குது. ஆனால் இந்த புதிய ஊர், அந்த ஊர்ல இருக்கிறதான அதிகமாக அறிமுகம் இல்லாத ஒரு மருமகள், அவளை அந்த ஊர்ல இருக்கிறதான அந்த ஜனங்களை நம்பி அனுப்புவதற்கு இந்த மாமியார் சம்மதிக்கிறார். அவளை அனுப்பி விடுகிறாள். காரணம் என்ன தெரியுமா? மருமகள் மேல இருக்கிறதான நம்பிக்கை. இதுவரைக்கும் அந்த மருமகள் மாமியாருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அனுப்பிவிடும் பொழுது அவள் கடந்து போகிறாள். அங்கே போகும் பொழுது இப்ப பரவாயில்ல, என்ன செய்வாங்கன்னா அவங்கவுங்க வயல்வெளியில அவங்கவுங்களை அப்படி பார்டர் போட்டுருவாங்க. அவங்கவுங்க வேலி போட்டு எங்க வயல்வெளி உங்க வயல்வெளின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் எந்த பார்டரும் கிடையாது. அப்படி எல்லா வயல்லையும் ஜனங்க அறுத்துக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி பொறுக்கிட்டு இருப்பாங்க, கதிர் பொறுக்கி போய்கொண்டே இருப்பாங்க. போகிறாள், முதல் ஒரு வயல் போகிறாள், அடுத்த ஒரு வயல் போகிறாள், அடுத்த ஒரு வயல் போகிறாள், போய்கொண்டே இருக்கிறாள். ஆனால் குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் பொழுது ஆவியானவர் அவளை தடுத்து நிறுத்துகிறார். வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாயிருந்தது. ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். என்ன வார்த்தை சொல்லுங்க? என்னது? தற்செயல் அப்படின்னா என்னது? எதேச்சையா. இன்னொரு பாஷையில சொல்லணும்னா, வேற பாஷை மாதிரி சொல்லணும்னா எதிர்பார்க்காம. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? அப்பொழுதுதான் நடந்த விஷயம். ஓகே, ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? ஹேப்பன் அப்படின்னு, ஹேப்பன் அப்படின்னு இருக்கு. அது அப்படி நடந்துருச்சு, எதிர்பாராத நேரத்தில் நடந்துருச்சு அப்படின்னு இருக்கு. ஆனா ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எதேச்சையா தற்செயலா நடந்த விஷயம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது தெரியாம தற்செயல்னு எழுதிட்டாங்க. சரியா? ஒரிஜினல் வேதத்துல தற்செயல் என்ற வார்த்தை இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது தற்செயல் அல்ல. இது அவருடைய அநாதி திட்டம். உன்னையும் என்னையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, யாரோ கூப்பிட்டாங்க நான் வந்தேன்னு நீங்க சொல்லவே முடியாது. இந்த நாள், இந்த வருஷம், இந்த மாதம், இந்த வாரம், இந்த நாள்ல, இந்த சனிக்கிழமை, இந்த சாயங்கால நேரத்தில் நீங்களும் நானும் இங்க இருக்கணும்ன்றது உலக தோற்றத்துக்கு முன்னமே திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தற்செயல் என்ற வார்த்தை இல்லவே இல்லை, வேதத்தில் இல்லவே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. சரியா? உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தற்செயலா எதையும் செய்யவே மாட்டார். எல்லாவற்றையும் அவர் எண்ணி வைத்திருக்கு. எல்லாவற்றையும் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதான காரியம் ஒரு செகண்ட் கூட லேட் ஆகாது. நீங்களும் நானும் பார்க்கும் போது லேட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். அல்லேலூயா. தம்பி வர்ஷிப் லீட் பண்ணும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. வேளை அது தாமதிக்கலாம், தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்கிறார். ஏன் இன்னும் நடக்கல, ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஏக்கம் இருக்கிறதா? உங்களுக்காக கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ரூத் வேறோடைய வயலுக்கு போக முடியாது.
ஏனென்றால் அவர்கள் மோவாபிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே இந்த வயல்வெளியை கர்த்தர் அவளுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் இந்த சிறுநல்லூருக்கு வருவதற்கு முன்பாகவே உங்களுக்காக இந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருந்தார். எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம் பரலோகத்துக்கு போக போறோம். ஆமென் சொல்ல மாட்டேங்க. வயசுல நம்பிக்கையே இல்லையா? ஏன்டா போறோம்னு வருத்தப்படுறீங்களா? போக போறோம். ஆனா ஒரு நாள் இப்படிதான் இயேசு சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு. அத்தனை பேருடைய முகமும் தொங்கி போச்சு. ஏன்னா இயேசு கூட இருந்தா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிடும். 5 அப்பம் 2 மீன் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஆசீர்வதிச்சு பழுகி பெருக செஞ்சிருவாரு. இப்ப திடீர்னு என்ன சொல்றாரு, நான் போறேன்னு சொன்ன உடனே தலையை தொங்க போட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க, பிதாவின் இடத்தில் விசுவாசமாயிருங்க. ஏன் தெரியுமா? நான் போறேன். எதுக்காக தெரியுமா? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. அது அன்றைக்கு அவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இன்றைக்கு இந்த மாலவேளையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த வார்த்தை ரீங்கரித்து கொண்டிருக்கிறது. மறுபடி ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆமென். நான் கூட்டிட்டு போவேன். நான் எங்க இருக்கிறோன்னு அங்கே கூட்டிட்டு போவேன்னு சொல்லி யோவான் 14 அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நமக்காக ஒரு இடம் ஏற்கனவே ஆயத்தமாய் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பெரிய இடம் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் நல்ல ஒரு சிறந்த இடத்தை நமக்காக வைத்திருக்கு, ஆயத்தம் வைத்திருக்கு. ஆமென். மேலே இந்த பூமியில வாழும்போது எப்படி வாழ்ந்துட்டு போகலாம். குடிசை வீட்டில் இருக்கலாம், ஓட்ட வீட்டில் இருக்கலாம், ஒழுகுற வீட்டில் இருக்கலாம், எப்படி வேணா எழுந்துட்டு போகலாம். ஆனா ஒரு நாள் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். கைகளால் கட்டப்படாத அந்த அரண்மனையில், அந்த மகிமையான ஸ்தலத்துல கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆமென். ரூத் எதேச்சையாய் அல்ல, கர்த்தர் ஏற்கனவே அவளை அறிந்திருக்கிறபடியால் அந்த ஸ்தலத்துல கொண்டு வைக்கிறார். கவனிங்க, ரூத்தே எங்க இருக்கணும், யாருடைய வயல்வெளியில இருக்கணும்ன்றத ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு. ஆமென். ரூத் யாரும் இல்லை, நீங்கள் தான் அந்த ரூத். எங்க இருக்கணும்ன்றத ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டாருங்க. அல்லேலூயா. ஆமென். ரூத்துக்கு ஆண்டவர் காரியத்துல தம்முடைய வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனத்தை வேகமா வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து, கவனிங்க, போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு போவாஸ் இருக்கிறார். அந்த போவாஸ் யாருக்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென். 1ஆம் வசனத்துல பார்த்தோம், அவர் மிகுந்த ஆஸ்திக்காரர். அது மாத்திரம் இல்ல, அவர் நகோமிக்கு நெருங்கின உறவு. நகோமிய உனக்கு மாத்திரம் இல்ல, அந்த போவாஸ், எங்களுடைய போவாஸ் எங்களுக்கும் நெருங்கிய உறவுன்னு சொல்லுங்க. ஆமென். இயேசுவை பார்த்து என்னெல்லாம் நம்ம சொல்லலாம்? அப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எனக்கு அப்பாவாயிருக்கு. அவரை பார்த்து சகோதரா, என் மூத்த சகோதரா என்று சொல்லலாம். அவர் எனக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவரை பார்த்து என்ன வேணா சொல்லுங்க, அது கேட்ட போல அவர் நமக்கு வருவார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தாயை போல இருக்கிறவர், தகப்பனை போல இருக்கிறவர், அவர் செட்டைகள் மேல் வைத்து சுமக்கிறவர். எல்லா உறவுக்கும் ஒரே சொந்தக்காரர் யாருன்னு சொன்னா இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஆமென். அவர் மிகுந்த ஆஸ்திக்காரன். அவர் நகோமிக்கு நெருங்கி, எலிமெலேக்குக்கு நல்ல உறவு. எலிமெலேக்குக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் உறவு என்பதை மறந்துடாதீங்க. ஆமென். இந்த போவாஸ் எங்க இருந்து வர்றாரா? பெத்லெகேமில் இருந்து வருகிறார். உங்களுக்கும் எனக்கு ஒரு போவாஸ் இருக்கிறார். அவருடைய பெயர் யெஷுவா மெஷியாக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாள் வருவார். எங்க இருந்து வரப்போகிறார் தெரியுமா? அவர் பெத்லெகேமில் இருந்து வரப்போகிறார். அவர் பரம கானானாகிய பெத்லெகேமில் இருந்து உங்களை என்னையும் சந்திக்கும்படியாக வரப்போகிறார். ஆமென்.
நேர எங்க வந்தாரு? வயல்வெளிக்கு வந்தார். வயல்வெளிக்கு வந்தார். வீட்டுல போயிட்டு இந்த அதிகாரத்தை நல்லா வாசிச்சுக்கோங்க. நான் அப்படி டச் பண்ணிட்டு போயிடுறேன். வயல்வெளிக்கு வருகிறார். வயல்வெளியில வந்த உடனே இவர் வந்து எல்லாரையும் வாழ்த்துறாரு. அந்த 4 வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது அறுக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அவரை பார்த்து கர்த்தருமோடு இருப்பாராக வாழ்த்துறாங்க. அதாவது நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய அல்லது அவருடைய வேலைக்காரராகிய அனைவரோடு கூட நல் உறவை வைத்திருக்கு. அவருக்கு இந்த மேல கீழே பார்க்கிற பழக்கம்லாம் இல்லவே இல்லை. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே ஒன்றாயிருக்கிறோம். ஆமென். ஏதோ கொஞ்சம் மேடை ஐட்ட கட்டிருக்கிறதுனால தான் நாங்கள் 2 பேர் மேலே உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால நீங்க ஏதோ பரலோகத்தில் நாங்கள் இறங்கி வந்தோம்னு நினைச்சிடாதீங்க. நாங்கள் உங்களுக்கு ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. பெத்லகேம்ல இருந்து வந்தாலும், அரண்மனை போல வீட்டிலிருந்து வந்தாலும், ஆஸ்திக்காரனாய் இருந்தாலும், வேலைக்காரரை பார்த்து அவர்களுக்கு சமமாக அவர்களை வாழ்த்துகிறான். வாழ்த்தின உடனே அடுத்த வசனத்துல கேட்கிறான் பாருங்க. 5 வசனத்துல பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாய் வைக்கப்பட்டவரை பார்த்து இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். கவனிங்க, அந்த வயல்வெளியை நல்லா கவனிங்க. வயல்வெளியில அவருடைய அதாவது நம்ம போவாசுக்கு இருந்ததான ஆஸ்தி வயல், எக்கச்சக்கமான வயல். அவருடைய வயல்ல ஆயிரக்கணக்கான பேர் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஆயிரக்கணக்கான பேர் பின்னாடி அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது போவாஸ் அந்த வயல்வெளிக்கு வந்த உடனே அவர் அந்த வயல்வெளிக்கெல்லாம் அந்த சூப்பர்வைசர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் அவங்க எல்லாம் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு 2 சூப்பர்வைசரை நான் சொல்ல போறேன், சரியா? அந்த சூப்பர்வைசர் யாருன்னா அவங்களுக்கு பேர் தான் இங்க தமிழ்ல கண்காணி அப்படின்னு சொல்லி இருக்குது. அவங்க வேலையே என்னன்னா அவர்களுடைய வேலையை சரியா செய்யறாங்களா அப்படின்றத பார்த்து கொள்ளுகிறதான ஒரு காரியம். அவங்களுக்கு உதவி செய்யறது, அவங்களை நல்லா தட்டி கொடுக்கிறது, இந்த காரியத்தை தான் அவங்க செய்கிறதான காரியம். இப்ப பாருங்க, போவாஸ் வந்த உடனே நேர கண்காணி கிட்ட போயிட்டு கண்காணி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கதிர்களை பொறுக்குகிற கூட்டத்தில் இருந்தாலும் கண்காணியை பார்த்து போவாஸ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்ட. என்ன ஆச்சரியம்னா, ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில போவாஸ் ஒரு பெண் பிள்ளையை மாத்திரம் பார்த்து இவள் யார் என்று கேட்கிறார். இன்றைக்கு இந்த மதுராந்தகத்துல, இந்த சிறுநல்லூர்ல ஆயிரமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில உங்கள் நடுவே வந்திருக்கிறதான போவாஸ் ஒரு கேள்வி கேட்கிறா. இந்த பெண் பிள்ளை அல்லது இந்த நபர், இந்த மகன், இந்த மகள் யார் என்று சொல்லி அறிந்தவராய் உங்கள் நடுவே வந்து நிற்கிறார். அவர் உங்களை விசாரிக்கும்படியாகவே அவர் இந்த நாளிலே வந்திருக்கிறார். சொல்றீங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, யாருமே பார்க்கறது இல்லைங்க, யாருமே கவனிக்கிறது இல்லைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை கண்காணிகிற இடத்துல விசாரிக்கிற ஒரு போவாஸ் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த கண்காணி யார் தெரியுமா? 2 பேர் சொன்னேன். 1 பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் இடத்தில் இயேசு எப்பொழுதும் உங்களை குறித்து என்னை குறித்து விசாரித்துக் கொண்டே இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலையை என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய சுக செய்தி என்ன, உங்களுடைய வேதனை என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் என்ன என்பதை உங்களிடத்திலிருந்து வாங்கி போவாசுக்கு தெரியப்படுத்துவதுதான், அல்லது பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலையாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே இருக்கிறார்.
அவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா நம்முடைய ஜெபம் எப்படி பரலோகத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவனுக்கு முன்பாக ஏந்தி பிடிக்கத்தக்கதான பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். இரண்டாவது ஒரு கண்காணி கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, உங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற உங்களுடைய போதகர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சதீஷ் பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்காக கண்காணியாய் வைத்திருக்கிறார். என்னவா வச்சிருக்கிறாரு? கண்காணி. ஆமென். உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்கள் போராட்டங்களுக்காக, உங்கள் உபத்திரவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்று பரிந்து பேசுகிற ஒரு கண்காணியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். இது மாதிரி கூட்டம் உங்களுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே உங்க மேல அக்கறையா தான் வச்சிருக்கிறேன். அவர் பாட்டுக்கு கால் நீட்டி தூங்கிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாமா? முடியாதா? முடியும். ஏன் ஒரு வேலை இல்லாம இந்த 3 நாள் நியமிச்சு சென்னையிலிருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நடுவில் எல்லாம் பேச வைக்கணும். நீங்க பலப்படணும், புதிய சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், நீங்க விடுதலை பெறணும், நீங்க கர்த்தருக்குள்ளாக நீங்க வளரணும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இவர் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற கண்காணியாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த கண்காணிக்காக நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். வேற உங்க பாஸ்டருக்காக ஜெபிக்கிறங்க. ஜெபிச்சா பத்தாது. ஜெபிச்சா பத்தாது. என்ன செய்யணும்? அடுத்து உங்களுக்காக அவர் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நின்று பரிந்து பேசுறாரு. அவருடைய எல்லா சூழ்நிலையில நீங்க அவருக்கு தோள் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய தேவைகளில் நீங்க நிக்கணும். ஆமென். அவருடைய சுகத்திற்காக, அவருடைய பிரயாணத்திற்காக, எல்லாவற்றுக்காக நீங்க ஜெபிக்கணும். கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேரு உங்க பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்க? பேர் இருக்கிறதுனால பிரைஸ் எல்லாம் யாரி. இப்ப ஜெபத்தை மாத்திரம் செஞ்சுட்டா பத்தா. அன்பு இருந்துச்சுன்னா அது கிரியையில வெளிப்படும். அன்பு இருந்துச்சுன்னு என்ன பண்ணும்? கிரியையில வெளிப்படும். சரி, இந்த பண்டிகை எல்லாம் வருது இல்லையா? கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் என்ன வருது? நியூ இயரு, ஈஸ்டரு, போஸ்டரு, இப்படி எல்லாம் வருது இல்லையா? வரும்போது உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? பண்டிகைக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டீங்களா? கிறிஸ்மஸுக்கு எடுப்பீங்க. யாரி விடுங்க. அப்படி எடுக்கும் போது எங்களுக்கு ஒரு கண்காணி இருக்கிறாரு, அவருக்கும் நீ எடுக்கலான்னு எத்தனை பேர் எடுத்திருக்கிறீங்க? சுயநலவாதியா உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்காக அவர் பாடுபட்டு ஜெபிக்கிறாரு, இரவும் பகலும் உங்களுக்காக கண் விழித்து இருக்கிறாரு. நீங்க கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறது. அவர் சைஸ் தெரியலன்றீங்களா? போகும்போது கேட்டுட்டு போங்க. சரியா? பாஸ்டர் அம்மாக்கு என்ன கலர் புடவை பிடிக்கும்ன்றது கேட்டுட்டு போங்க, தவறே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எங்க சபையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? போன வாரம் எங்களுக்கு வந்து பிறந்த நாள் வந்துச்சு, எங்களுக்கு கல்யாண நாள் வந்துச்சு. கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சோம். ஏன்னா வருஷத்துல ஒரு தடவையாச்சும் ஒரு புடவை எடுத்து கொடுத்துடணும் இல்லையா? ஆமா, இல்லைன்னா வேற விஷயம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா ஒரு ஜெபம், ஆண்டவரே பார்த்து கொள்வீங்க அப்படின்னு. நம்ப மாட்டேங்க, நம்புவீங்க. போன வாரமே அவங்களுக்கு 8 புடவை. எவ்வளவு புடவை? 8 புடவை. பாஸ்டருக்கு ட்ரெஸ் எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் பொறாமப்படுவீங்க. சரியா? என்ன சொல்ல, இதெல்லாம் நாங்க காசு கொடுத்து வாங்கல. எப்படி வந்துச்சு தெரியுமா? எங்களை நேசிக்கிறவர் எங்களுக்காக கிரியையில வெளிப்படுத்தின காரியங்கள். ஐயா உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஐயா ஜெபிக்கிறேன், வாயில வடை சுடுற கூட்டம் அல்ல. எப்படி இருக்கணும்? செயல்படணும். ஆமென்.
ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் ஐயா போடுவார். சரியா? ஒரு ஜுப்பா வேஷ்டியாச்சும் எடுத்து கொடுங்களேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கண்காணியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த கண்காணி இடத்துல தான் அவர் விசாரிக்கிறார். கவனிங்க, ஏன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு இந்த கேட்கிற கேள்வி, போவாசுக்கு ரூத்தை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. சரி, அப்படியே அந்த பேஜ் புரட்டி 11வது வசனத்தை வேகமா வச்சிருங்க. அதற்கு போவாஸ் மறைந்த பின்பு, புருஷன் செத்த பிறகு நீ உன் மாமியாருக்காக நீ என்ன செஞ்சையோ, நீ உன் தகப்பனையும் உங்க அப்பா அம்மாக்காக நீ என்ன செஞ்சையோ, ஜென்ம தேசத்தையும் விட்டு உன் ஊருக்காக என்ன செஞ்சையோ, முன்னே நீ அறியாத ஜனங்களில் ஊருக்கு வந்தது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவி. எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? 2வது அதிகாரத்தை ஒழுங்கா படிக்கலன்னு. சரி, விவரமா அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமென். சொல்றேன், கண்காணி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு உங்களை பத்தி என்ன பத்தி A to Z தெரியுங்க. A to Z தெரியும். ஆமென். நம்மை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு கண்காணி நமக்கு பரத்தில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை அறிந்தவர். ஆனாலும் ஒரு வாய்மொழியா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வம், நம்ம மேல ஒரு ஆர்வத்தில் நம்ம கிட்ட வந்து திரும்ப கேட்பாரு. இந்த கண்காணி கிட்ட கேட்கிறாரு, யார் இந்த பெண்? இந்த பெண் என்று கேட்ட பொழுது கண்காணி அவருக்கு பதில் சொல்ற பதில பாருங்களேன். 6ஆம் வசனம். அவர்கள் மேல் கண்காணியாக வைக்க இவள் மோவாப் தேசம். எங்க இருந்து? மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த பெண். வார்த்தை திரும்ப கண்காணியும் சொல்றாரு பாருங்களேன். மோவாப் தேசத்திலிருந்து வந்தாரு, மோவாபிய பெண்மணி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஊரு மாறிடுச்சு. மாறல, பேரு மாறுதோ இல்லையோ, பேரை வச்சு என்ன செய்ய போறீங்க? இல்லையா? ஆளு வந்து அலமேலா இருந்தவர் ஆபிரகாம்னு பேர் வச்சுட்டாரு. ஆனா பேர் மாறிடுச்சு. ஆனா வாயில வந்து அந்த குழாயை வச்சு விடுறாருல, அதை மட்டும் விடவே இல்லை. எது மாறிடுச்சு? பேர் மாறி என்ன பிரயோஜனம்? பேர் அல்ல, உள்ளான சுபாவம் மாறணும், உள்ளான குணாதிசயம் மாறணும். அல்லேலூயா. ஆமென். கண்காணி சொல்றாரு, இந்த அம்மா மோவாப் தேசத்திலிருந்து வந்தாங்க. இந்த அம்மா மோவாபிய ஸ்திரியா தான் இருக்காங்க. ஏன்னா இப்பொழுதுதான் யாரை சந்திக்கிறாங்க? முதல் தடவையா போவாசை சந்திக்கிறாங்க. போவாசை சரியா சந்திச்சுட்டங்க, நேருக்கு நேர் போவாசை சந்திச்சுட்டங்க. உங்க பேரு மாறும், உங்க குணம் மாறும், உங்களுடைய சூழ்நிலைய தலைகீழையா மாறிடும். இன்னைக்கு வரைக்கும் நிலைமை மாறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் நான் போவாசை சந்திக்க வேண்டிய பிரகாரமாக சந்திக்க. அல்லேலூயா. எப்படி சந்திக்கிறாங்க, சந்திச்ச என்ன ஆகுன்றத நான் நாளைக்கு சொல்ல போறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப 1:21 ஒரு தடவை வாசிச்சிருங்க. நிறைவுள்ளவளாய் போனேன், பெருமையாய் திரும்பி வர பண்ணினாள். ஆமென். சரி, அந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப 1ஆம் அதிகாரத்துல ரூத்துடைய பர்சன்டேஜ் அல்லது நவோமியுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது? அவங்க கிட்ட 0. கையை தூக்கி இப்படி காட்டுங்க. என்ன அர்த்தம்? ஏமி லேதுன்னு அர்த்தம். ஒன்னும் இல்லை. புரிஞ்சா? எத்தனாவது அதிகாரம்? 1ஆம் அதிகாரத்துல ஒண்ணுமே இல்லை. 2ஆம் அதிகாரத்துல எங்க வந்துட்டா? கரெக்டா சொல்லணும். எங்க வந்துட்டா? போவாசுடைய வயல்வெளிக்கு வந்துட்டா. அல்லேலூயா. நீங்க இப்ப எங்க வந்துட்டீங்க தெரியுமா? போவாசுடைய வயல்வெளிக்கு வந்துட்டீங்க.
போவாசுடைய வயல்வெளிக்கு வந்துட்டாவே நம்முடைய நிலைமை மாற ஆரம்பிச்சிடும். நிலைமை மாற ஆரம்பிச்சிடும். இப்ப போவாஸ் பாருங்க, அவகிட்ட சொல்றாரு 8வது வசனத்துல, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள். தடவையா போவாஸ் ரூத்திடத்துல பேசும்போது அவருடைய வார்த்தை அன்பான வார்த்தை, பாசமான வார்த்தை, நேசமான வார்த்தை. இயேசு எங்கெல்லாம் முதல் தடவையாய் பேசுகிறார், வேதத்தில் நீங்க ஆராய்ந்து பாருங்க, எங்கெல்லாம் முதல் தடவையாய் பேசுகிறாரோ அங்கெல்லாம் ஆறுதலின் வார்த்தைகளை பேசுகிறார். அவர் பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறார். கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளை பேசுகிறார். வாசிங்கன்னா 21ஆம் அதிகாரம் யோவான் 21:15 நினைக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த கல்லறை தோட்டத்தில் அழுது கொண்டு நிற்கிற மரியாளை பார்த்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு பேசின முதல் வார்த்தை 20 இயேசு பேசின முதல் வார்த்தை என்ன இருக்குமா? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறார்? பாசத்தின் எல்லைக்கு முடிவே கிடையாது. ஆமென். அவர் அம்மாவை பார்த்து கேட்கிற, மகளே என்று சொல்லி ரூத்தை பார்த்து அழக அன்பாய் பேசி சொல்றாரு, நீ வேற எங்கேயும் போகாத. வசனம், மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயல் வேலைக்கு போகாம, இடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். போவாஸ் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேற வயல்வெளிக்கு போகாதீங்க, இங்கே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதான கதிர்கள் இங்கே இருக்கிறது. உங்களுக்கு தேவையான விளைச்சல்கள் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான தானியம் இருக்கிறது. ஆனா நிறைய பேரு பல வயல்வெளிக்கு சுத்துறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆலயம் தான் நல்மேய்ப்பர் ஆலயம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமா. சில பேர் இருக்கிறாங்க, இங்க இருக்கிறவங்க இல்ல, எந்த இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்தில் முதல் வாரம் சொன்னா அம்பத்தூருக்கு வந்துருவாங்க, 2வது வாரம் அயனாவரத்துக்கு போவாங்க, 3வது வாரம் புட்டுக்காடுக்கு போவாங்க, 4வது வாரம் நாமக்கலுக்கு போவாங்க. இது மாதிரி வார வாரம் ஒரு ஊருக்கு போறவங்க இருக்கிறாங்க. அங்க போறது இங்க போறது, பல இடத்துல மேயுறது. இது சரியான ஒரு பழக்கம் கிடையாது. சரியா? என்ன செய்யணும்? ஒரே கண்காணிக்கு கீழே ஒரே வயல்வெளியில இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சு? ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க எல்லாம் புத்திசாலின்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஆழமா போக மாட்டேன், புரிஞ்சுக்கிருவீங்க. ஒழுங்கா என்ன பண்ணணும்? ஒரே இடத்துல தங்கு, அங்கே இங்க அங்கெல்லாம் அலையாத. ஆமென். பேர் இருக்கிறாங்க, எந்த ஊழியக்காரன் பார்த்தாலும் அங்கே இங்க இங்கன்னு சொல்லி எல்லா இடத்துக்கு ஓடி போய் தலையை கொடுக்கிறது. கெட்ட பழக்கம், கெட்ட பழக்கம். போவாஸ் சொல்றாரு, ரூத்தை பார்த்து சொல்றாரு, ஏமா நிறைய வயல்வெளி இருக்குது, ரொம்ப பொல்லாதவங்க எல்லாம் சுத்தியில இருக்கிறாங்க, ஜாக்கிரதையாரு, வேற எங்கேயும் போகாத, இந்த வயல்வெளியிலே இரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். பல வயல்வெளிகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக நியமித்த வயல்வெளி இந்த நல்மேய்ப்பர் ஆலயமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே உம்முடைய வயல்ல நான் பறித்துக் கொள்வேன் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த செட்டைகள் மரவில வந்துட்டா. இப்ப பாருங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க, டைம் இல்ல. போவாஸ் சொல்றாரு, நீ என் கூட சாப்பிடு, எங்க ஆளுங்க கூட சாப்பிடு, எங்க வீட்லயே நீ சாப்பிடுன்னு சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த வயல்வெளிக்கு வரும் பொழுது ரூத்துக்கு அந்த கம்யூனியன் கொடுக்கிறார். கம்யூனியன் கொடுத்து அவர்களுக்குள்ளே ஒருவளாய் அவளை சேர்த்து கொள்ளுகிறார்கள். நீங்க எப்ப இந்த வயல்வெளிக்கு வந்துட்டீங்களோ நீங்க வேற கிடையாது, நீங்க இந்த குடும்பத்தின் அங்கத்தினராயிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றேன். 17 வசனம் வாசிச்சிருங்க. அப்படியே அவர் சாயங்காலம் மட்டும் கதிர் பொறுக்கினால்
எப்ப இருந்து ஆரம்பிச்சா தெரியுமா? கண்காணி சொல்லுவாரு, காலையில இருந்து இடத்துல இருக்கு. காலையில இருந்து இருக்கிறவ இப்ப வரைக்கும் இருந்தா தெரியுமா? சாயங்காலம் மட்டும். ஆமென். சாயங்காலம் வரப்போகுது. சாயங்காலம் வரப்போகுது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு ஒரு இருளின் காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பாக எவ்வளவு வார்த்தைகளை பொறுக்கிக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு சத்தியத்தை நான் மேய்ந்து கொள்ள முடியுமோ, அவ்வளவு சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ளலாம். ஆமென். உங்களுக்கு இன்னொரு வயல்வெளியை காட்டுறேன். என் கையில ஒரு பைபிள் இருக்கு. இது மாதிரி பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஜனங்களா இருக்கிறாங்க. சர்ச்சில் எல்லாம் சில டைம் இப்படி பைபிளை தூக்கி காட்டுனா அப்பதான் அங்கேயும் இங்கேயும் பார்ப்பாங்க. என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு எப்படி வராங்க? கைவீசம்மா கைவீசு. அல்லவங்க. ஆமென். இது ஒரு வயல் நிலம். இதுல பிரேக்பாஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், இதுல லஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும், இதுல டின்னர் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை நாளைக்கு இதுல கிடைக்கும் தெரியுமா? நீங்க சாகிற வரைக்கும் இதுல ஆகாரம் நமக்கு உண்டு, இதுல தானியம் உண்டு. இதுல நீங்கள் பொறுக்கிக் கொள்ளுங்கள். அனுதினமும் 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 வார்த்தையில நீங்க வளர பழகுங்க. வார்த்தையை பொறுக்கிக் கொண்டு இதிலே நீங்கள் பலப்படுங்கள், பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கி கொண்டிருக்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வார்த்தையினால பலப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு சிறந்த இடத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கு. ஆமென். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 17வது வசனம் வாசிச்சிருங்க. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே பொறுக்கினாள். அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரம். கவனிங்க, 1:21 அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொன்னீங்க? 0. இப்ப 2வது அதிகாரத்துல அவளுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு மாறுச்சு தெரியுமா? அதாவது 0ல இருந்து 30% வருது. ஆமென் சொல்லுங்க. இந்த தட்டி எடுக்கிறாங்க இல்லையா, சொல்லப்பட்டு இருக்கிறது எவ்வளவு இருந்துச்சா? ஏறக்குறைய ஒரு மரக்கால். இது எவ்வளவுன்னா 30%, 30 விழுக்காடு. 0ல இருந்தவளை என்னவா மாத்தி இருக்கிறாரு? 30 விழுக்காடுக்கு சொந்தக்காரியா மாத்திட்டாரு. சரியா? கேள்வி கேட்டு முடிச்சுமா? சரி. 2வது அதிகாரத்துல திரும்ப திரும்ப வர வார்த்தை என்ன? அறுப்பு கலர் ஒரு தடவை தெரியலாமா? ஆமென். உண்மைங்க. அந்த பொறுக்கிக்கொள் என்ற வார்த்தை திரும்ப 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 வரும். சரியா? 1ஆம் அதிகாரத்தில் என்ன வார்த்தை வந்துச்சு? திரும்பு. கவனிங்க, சபையே, நல்மெய்ப்பர் ஆலயமே, எந்தெந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் திரும்பணுமோ திரும்பு. கம் பேக், ரிட்டர்ன், திரும்பு. திரும்பி வந்து என்ன செய்ய தெரியுமா? இந்த வயல் நிலத்தில் பொறுக்கிக்கொள், தேவனுடைய ஆலயத்தில் பொறுக்கிக்கொள், பொறுக்கிக்கொள், பொறுக்கிக்கொள். காலை, மதியம், மாலை, இரவு, வருடம் முழுவதும் தேவ சமூகத்தினுடைய வார்த்தையை பொறுக்கிக் கொண்டு அதுல பலனடை, பலனடை, பலனடை. கர்த்தர் உனக்காக பெரிய காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராயிரு. ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு 3-4 சேர்த்து பார்த்துடலாம். அதுல 3ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வரும், 4ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வரும். சரியா? 4 வார்த்தை தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிடும். முதல் வார்த்தை கிடைச்சிச்சு, திரும்பி வா. 2வது என்ன பண்ணு? பொறுக்கிக்கொள். 3வது என்ன தெரியுமா? நாளைக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. எழுந்து நிற்பமாக. Thank you Lord. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவர்கள்
ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஓ கர்த்தருடைய ஜனமே, வேறு வயல்நிலைக்கு போகாதே, வயல் நிலங்களுக்கு போகாதே. உனக்கு தேவையான சகல தேவைகளுக்கும் பதிலும் இந்த இடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உனக்காக மேன்மையானதை வைத்திருக்கிறார். அவரை மாத்திரம் பற்றிக்கொள். அவருடைய வயல் நிலத்தில் இரு. அவர் உன்னை அறிந்திருக்கிறார். அவர் உன்னை பெயர் சொல்லி அழைந்திருக்கிறார். அந்த போவாஸ் சொல்லுகிறார், உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அங்கே யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவருக்கு உன்னுடைய இன் அண்ட் அவுட் தெரியுங்க. உங்களுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தெய்வத்திற்கு முன்பாக இந்த மாலை வேளையில் நிற்கிறோம். அவர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம். அப்படி ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும், நம்ம இங்கேருந்து என்ன எடுத்துக்கொண்டு போறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ரூத் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாயிருக்கிற வார்கோதுமையை பெற்றுக்கொண்டாள். தனக்கு ஜீவனானதை பெற்றுக்கொண்டாள். தனக்கு ஜீவனுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டாள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நம்முடைய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை ஒவ்வொரு தடவையும் நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள தளர்ந்து போயிருக்கலாம், கண்ணீரோட போயிருக்கலாம், நம்பிக்கை இல்லாத நிலைமையில போயிருக்கலாம். எப்பெல்லாம் இந்த வயல்வெளியில நம்ம திறந்து பார்க்கிறோமோ அங்கே நமக்கு ஜீவன் வருகிறது, அங்கே நமக்கு பலன் வருகிறது, அங்கே நமக்கு ஆலோசனை வருகிறது, அங்கே நமக்கு வழி தெரிகிறது. இதுவே வழி, இதுல நடன்னு சொல்லுகிற சத்தம் நமக்கு கேட்கிறது. அன்பானவர்களை, எத்தனை நேரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு பொறுக்கி எடுத்துக்கொள்ளும்படியாக செய்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாத நேரத்துல, சோர்ந்து போன நேரத்துல, கண்ணீரோடு இருக்கிற நேரத்துல, ஆண்டவரே எனக்கு எந்த வழியும் தெரியல அப்படின்னு நம்ம யோசிச்ச நேரத்துல எல்லாம் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் பொறுக்கி பொறுக்கி கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வேதம் நம்ம கையில இருக்கிற வேதம் சாதாரணது இல்ல. எத்தனையோ பேருடைய ரத்தப்பட்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இதற்காக ஜீவனை கொடுத்து தங்களுடைய காரியத்தை பார்க்காம இந்த வேதம் உங்களுடைய என்னுடைய கையில இன்னைக்கு சர்வசாதாரணமா இன்னைக்கு நம்ம அதை கிடைக்குதுன்னா எத்தனையோ பேருடைய ஜீவன் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது, என்னைக்காவது இந்த வார்த்தை அநேக ஜாதிகளை, அநேக மனிதர்களை உருவாக்க போகிறது, அநேக தேசங்களை உருவாக்க போகிறதுங்கிறத அந்த தரிசனத்தை அன்னைக்கு அந்த மக்கள் பெற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு இத்தனை பெரிய தேவ மக்களை நம்ம மத்தியில வந்திருக்கிற ஐயாவை ஆண்டவர் உபயோகம் அவர் இருதயத்துல இந்த வார்த்தைகளை வைத்து இன்னைக்கு நாம அதுல இருந்து பொறுக்கி கொள்ளும்படியாக தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ரூத்துவ போல பயன்படுத்தி நம்முடைய ஜீவனுக்கு ஏற்ற காரியம், நம்முடைய ஆத்மாவுக்கான காரியம், நாம வாழ, நம்ம பிழைக்கணும்னா இந்த ஆகாரம் வேணும். நம்ம பணம் சம்பாதிக்கலாம், வீடு சம்பாதிக்கலாம், சொத்து சம்பாதிக்கலாம், ஆனால் தேவ வசனத்தை நீங்க சம்பாதித்துக் கொள்வீர்களானால், உங்க பிள்ளைகளுக்கு இந்த தேவ வசனத்தை நீங்க சம்பாதிச்சு கொடுத்தீங்கன்னா அது அழியாத சொத்து, அது விலையேற பெற்றது. அன்பானவர்களே, அதை நம்ம பொறுக்கி கொள்றதுக்கு இந்த 3 நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 நாள் கடந்து போயிருச்சு, இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அன்பானவர்களே, நம்ம எவ்வளவு பொறுக்கி கொள்கிறோம், எவ்வளவு எடுத்துக்கொள்ள போறோம்? போறீங்களா? அதை எடுத்துக்கொண்டு அதை உங்க மனதுல விதைக்கு வைங்க. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில பலன் கொடுக்க போகிற வார்த்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்து வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில ஆண்டவர் எனக்கு தேவையான வார்த்தையை கொடுத்தார்னு சொல்றவங்க எல்லாரும் உங்க வாயை திறந்து ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, நம்முடைய ஜீவனுக்கான வார்த்தையை கொடுத்தீங்க. ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியது இங்கேயே தங்கி இருந்து, இந்த நிலத்திலேயே தங்கி இருந்து, இந்த பெத்லகேமிலேயே தங்கி இருந்து, இந்த நிலத்திலேயே நான் தங்கி இருந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் ஜீவனுக்கும் உண்டான காரியத்தை பொறுக்கிக் கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்.
சொல்லுவீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? அந்த தீர்மானத்தை எடுப்பீங்களா? என்ன காரியம் வந்தாலும், ஆண்டவரே இந்த விதையை நான் விட்டுற மாட்டேன் ஆண்டவரே, இது என்னுடைய வாழ வைக்கிற வார்த்தை ஆண்டவரே, என் பிள்ளைகளை வாழ வைக்க போகிற வார்த்தை, என் சந்ததியை வாழ வைக்க போகிற வார்த்தை ஆண்டவரே, எனக்கான வார்த்தை, அதுல இருந்து பொறுக்கிக் கொள் என்று சொல்லும்படியாக தேவன் நீர் எனக்கு கொடுத்த சொத்து ஆண்டவரே, நீர் கொடுத்த விலையேற பெற்ற ஆண்டவரே, அந்த ஆண்டவரே விலையேற பெற்ற அந்த முத்துக்கள் ஆண்டவரே இந்த வேதத்தில் இருக்குது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்க இருதயத்தில் நீர் திறந்து இந்த விதைகளை நீர் விதைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரும் தங்க இருதயத்தை திறந்து சொல்வீங்களா? ஆண்டவரே நான் ரூத்துவை போல பொறுக்க வந்திருக்கிறேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், காலை மதியம் மாலை இரவு ஒவ்வொரு நேரமும் உம்முடைய சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் இந்த வேதத்திலிருந்து எனக்கானதை நான் பொறுக்கிக் கொள்ள எனக்கு கிருபை அந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் சுவாமி. இன்னிலிருந்து எனக்கானதை இந்த வேதத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ள எனக்கான ஆலோசனை இருக்கு, எனக்கான பலன் இருக்கு, எனக்கான ஜீவன் இருக்கு, எனக்கான ஞானம் இந்த வேதத்தில் இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை இந்த வயலில் நான் தங்கி தரிப்ப இந்த போவாசை போல எனக்கு நேசிக்கிற, என்னுடைய காரியத்தை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன், என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு தகப்பன், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின ஒரு தகப்பன், இந்த வார்த்தைகளை நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்ம பொறுக்கிக் கொள்வோம். எல்லாரும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? வாய திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் என்னை உருவாக்கட்டும் சுவாமி. இதிலிருந்து நான் பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்ள, இதிலிருந்து எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கான காரியங்களை எடுத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க சுவாமி. வேற எங்கேயும் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம், வேற எங்கேயும் போய் நான் தேட வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள்ல எனக்கான ஆகாரத்தை, எனக்கான விடுதலையை, எனக்கான வெற்றியை, எனக்கான ஆரோக்கியத்தை, எனக்கான சுகத்தை, எனக்கான ஆண்டவரே ஆலோசனை இந்த வேதத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும் என்று நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நம்மை வாழ வைக்கிற இந்த தேவன் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய நிச்சயமாக வாழ வைத்து நம்மை செழிக்க பண்ணுவார். ஏன்னா நம்முடைய போவாஸ் அவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவர், அவர் பெத்லகேமிலிருந்து வந்தவர், அவர் நம்மை தூக்கி சுமக்க கூடியவர், நம்மை சுமந்து நம்மை தப்புவிக்க கூடியவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அந்த தகப்பனிடத்துல போவோம், அவரிடத்துல சேருவோம், அவருடைய பாதத்திலேயே தங்கியிருப்போம். ஆண்டவரே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு அவருடைய பாதத்தை இந்த இரவுல பிடித்துக் கொள்வோம். வீட்டுக்கு போய் நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஜெபிக்கலாம் கண்களை மூடி. அன்புள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ரூத்துவ போல நாங்கள் உண்மையாய் ஆண்டவரே உத்தமமாய் தன்னுடைய மாமிக்கு கீழ்ப்படிந்து, மாமியின் ஆலோசனையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி, ஆலோசனையின்படி, வழிநடத்தல் படி, தற்செயலா இல்ல ஆண்டவரே, எதர்ச்சியா இல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எதுவுமே ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது ஆண்டவரே, எல்லாமே இன்சிடென்ட்ஸ் ஆண்டவரே, எல்லாம் விபத்துகள் எதுவும் கிடையாது ஆண்டவரே, எல்லாமே நிகழ்வுகள், சரித்திர நிகழ்வுகள். இந்த நாள் எங்க வாழ்க்கையில ஒரு சரித்திர நிகழ்வு, எங்க வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு நிகழ்வு, எங்க சூழ்நிலையை மாற்ற போகிற ஒரு நிகழ்வு, எங்க வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிற நிகழ்வு. அந்த நோவாவுடைய பேழையில பல பக்கம் காத்தடிச்சாலும் அது உட்காரத்துக்குன்னு ஒரு மலையை நீர் ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. அத்தனை காத்தடிச்சாலும் அந்த மழை, அந்த பேழை நிக்கிறதுக்குன்னு ஒரு மலையை ஆயத்தப்படுத்தினீர். அதுபோல எங்களுடைய பேழை நிக்கிறதுக்குன்னு ஒரு ஏலத்தை நீர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறீர். அங்கே போய் சேருகிற வரைக்கும், அங்கே போய் சேருகிற வரைக்கும் நாங்க அந்த பேழைக்குள்ளே தங்கி உம்மை நோக்கி நோவா கூடுவோம் கூப்பிட்டதை போல நாங்கள் கூப்பிடுகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் அப்பா. உம்முடைய ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடட்டும் இயேசுவே. எங்க இருதயத்துல எங்களுக்கு ஆண்டவரே வழிகளை காண்பி, உம்முடைய ஆலோசனைகளை தாரும் என்று இந்த இரவுல அவங்க போய் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கும்படியாக நீர் அவர்களை ஜெபாவினால நிரப்பும், ஆசீர்வதித்து நடத்தும். நாங்க வெறுங்கையா சுவாமி ஆண்டவரே, கதிர் இன்னைக்கு 30% எடுத்துட்டு போறோம் ஆண்டவரே, நாளைக்கு 100% எடுத்துட்டு போற நாள் வரப்போகுது
ஆண்டவரே, இன்னைக்கு 30% எங்களை அனுப்புறீங்க, நாளைக்கு 100% எங்களை நிரப்ப போறீங்க. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.